நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு. சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்க வேண்டும். சுவிசேஷம் முதல்ல ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு புரிய வைக்க வேண்டும். புரிந்தவர்களுக்கு இதுக்கு பின்னாடி இதுக்குள் அடங்கி இருக்கின்ற ஆழமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். சுவிசேஷம் என்றால் நாம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவானவர் வசனத்தின்படி மாம்சமாக பூமியில் பிறந்தார். வசனத்தின்படி பாவங்களுக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். வசனத்தின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தினுடைய 3-4 வசனங்கள் நாம் பார்த்தோம். இது சுவிசேஷம். இதனுடைய பின்னாடி அடங்கி இருக்கின்ற ரகசியத்தை தைரியமாக பேச வேண்டும். அப்போ என்ன நடக்குது? ஏன் அவர் அப்படி சொல்லுகிறார்? அநேக இடங்களில் இல்ல அநேக சமயங்களில் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினுடைய ரகசியங்களை தைரியமாக பேசக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருக்கு. என்னென்ன ஏன் இல்லாமல் இருக்கு? ஒன்று, சபையில் இருக்கின்ற விசுவாசிகள் மேல் இருக்கின்ற ஒரு பயம். ஒருவேளை நான் இப்படி பேசினா இவங்க சபை விட்டு போயிடுவாங்க. ஒரு கூட்டத்தில் இந்த விஷயத்தை சொன்னால் ஸ்டேஜில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்காமல் இருக்குமோ, இல்லை வந்த ஜனங்கள் இதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாங்களோ, இல்லை ஒரு குடும்பத்தில் நம்ம போய் சுவிசேஷத்த விஷயத்தை பேசும்பொழுது இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் விசுவாசத்தில் வராமல் இருப்பார்களோ என்றெல்லாம் தனிப்பட்ட ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் இல்லாமல் இருப்பதற்கு, இந்த பயம் இல்லாததுனால தான், இந்த பயம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள், போதகர்கள், இவாஞ்சலிஸ்டுங்க எல்லாம் பொய் என்று கண்டும் அதை பொய் என்று சொல்லாமல் நமக்கு என்ன ஆண்டவர் கடைசி நாட்களில் பார்ப்பார் என்ற ஒரு சிந்தனையுடன் விட்டு விடுகிறார்கள். தன்னிமித்தம் என்ன உண்டாகுது? கிறிஸ்துவ உலகத்தில் சாத்தான் பொய்யான விதை விதைத்து தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறான். அதான் விஷயம், வேற ஒன்றுமல்ல. உதாரணமாக போன வாரத்தில் ஒரு மை டிவி புதுசாக ஒரு சேனல் வந்திருக்கு. அதில் பார்க்கும்பொழுது ஒருத்தர் ½ an hour ப்ரோக்ராமில் ஒன்றுமே அவர் செய்கிறது இல்லை. ஸ்டேஜில் ஒயிட் போட்டு வந்து நிற்கிறாரு, ஹிந்தியில் மெசேஜ் கொடுக்குறாரு. ராரா ஸ்டேஜில் நடந்துட்டு வரும்போதே ராரான்னு சொல்லிட்டே வராரு. ஜனங்க அப்படி விழுந்துடுறாங்க. வரவங்களுக்கெல்லாம் பாதி பேருக்கு இடுப்புல வலி, பாதி பேருக்கு நெஞ்சில வலி, பாதி பேருக்கு தலையில வலி. விழுந்துடுறாங்க. அப்புறம் ஸ்டேஜில் அப்படி இப்படி ஓடுறாங்க, இப்படி ஓடுறாங்க. 2 பொண்ணுங்க ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நிற்கிறாங்க. அவங்க பேட்டி கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் 6 மாதம் இடுப்பு வலியோட வந்தேன், இங்கே வந்த உடனே ஆண்டவர் எனக்கு சவுக்கியத்தை கொடுத்தாரு. குனிகிறாங்க, நிமிறாங்க, அப்படி இப்படி ஓடுறாங்க. திருப்பி இப்படியே கடைசியில் பார்த்தா இந்த 2 பொண்ணுங்களும் விழுந்துட்டாங்க. இந்த பேட்டி கேட்குற 2 ஒயிட் அண்ட் ஒயிட் போட்ட பொண்ணுங்களும் விழுந்துட்டாங்க. இவங்க விழாமல் இருக்கிறது பிடிக்கிற நிற்கிற அந்த பொண்ணுங்களும் விழுந்துட்டாங்க. இப்போ இதில் யாரு வியாதிஸ்தர், யாரு சௌக்கியப்படுத்துறாங்க, யார் மேல பேய் இருக்கு, யார் மேல பேய் இல்லைன்னு ஒண்ணுமே தெரியல. கடைசியில 10 நிமிஷம் ஒரு மெசேஜ் கொடுத்தாரு. என்ன மெசேஜ் கொடுத்தாருன்னா, இயேசு கிறிஸ்துவோட ஞானத்தை பத்தி பேசுறாரு. என்ன ஞானத்தை பத்தி பேசுறார்? அநேகர் அவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள், சிலுவையில சத்தார்னு சொல்லிட்டு. அதனாலே இந்த சௌக்கியமா நடந்தது. 5 அப்பத்தை எடுத்து 5000 பேருக்கு போட்டு, அவருக்கு ஞானம் இல்லையா, அவருக்கு பலம் இல்லையா, இப்படியே சொல்லி ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. ப்ரோக்ராமும் முடிஞ்சது. இதை ஏன் யாரும் எதிர்த்து பேசாமல் இருக்கு? ஏன்னா திட்டவட்டமாக இவர்கள் சொல்லக்கூடிய தைரியம் இவர்களுக்கு இல்லை, அதுக்கு சொல்லக்கூடிய ஞானமும் இல்லை. அப்ப யார் எதை சொன்னாலும் நம்ம எதுக்கு அதை எதிர்க்கணும்? ஆனால் வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், எதிர்த்து நிற்றார்கள். நாம் பார்க்கின்ற எபேசி என்ற புத்தகத்தை எழுதின பவுல் சொல்லுகிறான், நான் பேதுருவை முகமுகமாக எதிர்த்தேன். இப்ப எதிர்த்து அப்படின்னா எல்லாரும் எதிர்க்கணுமா? இல்லை, எதிர்க்கணும்ன்றதுல நான் சொல்ல வருகின்ற விஷயம்,
தவறு என்ற போதனைக்குள் வரும்பொழுது தவறாக போதிக்கிறதை நாம் திட்டவட்டமாக ஜனங்களுக்கு போதித்து உணர்த்த வேண்டும். அதான் நான் சொல்ல வருகிறேன். எல்லாரும் எதிர்க்கணுன்றதல்ல என்னுடைய கொள்கை. தவறாக போதிக்கிறவர்களை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அதுதான் நான் சொல்ல வருகிறது. அதனால இங்க சொல்லப்பட்டிருக்கு, நான் தைரியமாய் சுவிசேஷத்தின் ரகசியங்களை பேச. இப்ப சுவிசேஷம் என்னதென்று புரிந்து கொண்டோம். ஏன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்று புரிந்து கொண்டோம். நாம் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுவும் புரிந்து கொண்டோம். இதற்கு பின்னாடி ரகசியங்கள் இருக்கு. இல்லைனா நாம் இஷ்டத்துக்கு நாம் இயேசுவை எப்படி எப்படியோ நினைச்சு நாம் ஜெபம் பண்ணுவோம். ஏன்? அந்த ரகசியத்தை நாம் புரிகின்ற விதத்தில் புரியாதனா. அநேக முறை நம்ம எதத்தை வாசிக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. சிலவங்க அப்படி ஸ்பீடா வாசிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், பிரதர் நான் ரட்சிக்கப்பட்டு விசுவாசத்துல ஒரு வாரத்திலே பைபிள் வாசித்து முடிச்சேன். ரொம்ப நல்லது, உன்னுடைய இந்த ஆர்வத்தை காட்டுது. ஆனா எந்த அளவுக்கு புரிஞ்சுது அங்கதான் விஷயம். இப்ப அவர்கிட்ட கேட்ட எத்தனையோ முறை வாசிச்சிருப்போன்னு கூட சொல்லலாம். நான் அவர்கிட்ட கேட்கல, பார்க்கல. ஆனால் எத்தனை முறை நீங்கள் வாசித்தாலும் வாசிக்கின்றதை இன்னதென்று புரிந்து வாசிக்காமல் எத்தனை முறை வாசித்தும் அதுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆகையினால் பவுல் சொல்லுகிறார், நான் சுவிசேஷத்தின் ரகசியத்தை தைரியமாக பிரசங்கிக்க வேண்டும். பயம் இல்லாமல். தைரியமாக பண்ண அர்த்தம், நீங்க வேணும்னா கேளுங்க, என்னுடைய கடமை நான் போதிக்கிறேன். அதான் தைரியமாக பேசுகிறது. பயத்தால பேசுகிறது அல்ல. அப்படி போதிக்க வேண்டும் என்றுதான் வேதமும் சொல்லுகிறது. அதனால்தான் கர்த்தரும் சொன்னார், விசுவாசிகளை பார்த்து சொன்னார், நாசத்துக்கு போக வேண்டிய வழி அகலமும் நீளமுமானது, அநேகர் அதில் போகிறார்கள், ஜீவனுக்குள்ள வழியோ இடுக்கம் என்று. ஏனால் சுவிசேஷத்தின் ரகசியத்தை தைரியமாக போதிக்கும் பொழுது அநேக விஷயம் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொன்னு, நாம் கேட்டிருக்கவும் முடியாது. நமக்குள் குற்றுணர்வு உண்டாக்குது. அதான் அந்த விஷயம். அந்த தைரியத்தை உண்டாகும்படி நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அந்த தைரியமாக பேசுகின்ற விஷயத்தை பார்த்து நாம் பார்க்கும் பொழுது கடைசியா நாம் பார்த்த வசனம் என்னதென்றால் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல, வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதே உலகத்தில் இருக்கிறது. என்ன திட்டமா சொல்றார். மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. இப்ப அங்க ஒரு சந்தேகம், எந்த ஆவியும் சொல்லி இருக்க, அப்ப எத்தனை ஆவிகள் உண்டு நம்ம கேட்கலாம். இல்லையா? எத்தனை ஆவிகள்? எங்கேயுமே நீங்க தேட வேண்டாம். இந்த காலத்தினுடைய போதகங்களை நீங்கள் கேட்டா போதும். சந்தோஷத்தின் ஆவி, சிரிப்பின் ஆவி, நாய் குறைக்கிறது போல குறைக்கின்ற ஆவி, பாம்பு டான்ஸ் ஆடுறது போல டான்ஸ் ஆடுகின்ற ஆவி, தீர்க்கதரிசனம் சொல்லுகின்ற ஆவி, ஜனங்களை கீழே தள்ளி போடுகின்ற ஆவி, சௌக்கியத்தை கொடுக்கின்ற ஆவி, அந்நிய பாஷை பேசுகின்ற ஆவி. இப்படி ஆவிகளுடைய பெயரை சொல்லிக்கிட்டே போலாம். இந்த காலத்தில் நடக்கின்ற விஷயங்கள் நீங்கள் பார்த்தா, இது இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்திலையும் நடந்திருக்கு. இப்படி அதிசயங்கள், அற்புதங்கள், இப்படி ஒன்றொன்று செய்கின்ற ஆவிகள். அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, திட்டமாக சொல்லுகிறார். அங்கு இயேசுவை, மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும். அப்படி என்றால் மாம்சத்தில் வந்த இயேசுனுடைய விஷயத்தை அறிக்கை பண்ணாம எந்த விஷயத்தை நடத்தினாலும், அங்கு சவுக்கி நடந்தாலும், அங்கு அதிசயம் நடந்தாலும், அங்கு அந்நிய பாஷை நடந்தாலும், அங்கு பேயோட்டுறது நடந்தாலும், அந்த நாயை குறைக்கிறது போல குறைக்கின்ற பார்க்கிங் ஸ்பிரிட் இருக்கு இப்போ, அது வந்தாலும், மிருகங்கள் ஊழடுகிறது போல ஊழடுகின்ற ஸ்பிரிட் இப்போ வந்திருக்கு, குரோனிங் ஸ்பிரிட், அது நடந்தாலும், மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய
சிரிப்பின் ஆவி, அதுவும் இப்ப இந்த காலத்துல வந்திருக்கு. லாஃபிங் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த ஆவியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சரி, மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாவிட்டால் அது தேவனிடத்தில் வந்ததல்ல. அது அப்ப எங்கிருந்து வந்தது? சாத்தானிடத்தில் இருந்து வந்தது. அது எப்பொழுது எப்ப எழுதுனது? ஆதி நூற்றாண்டுல எழுதப்பட்டது. அப்பவே அது அன்றைக்கே அது ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கு புதுசா வர்றதல்ல, அன்றைக்கு அது ஆரம்பிச்சிருக்கு. எதனால் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும்? 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவாவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணுகின்ற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆமென். மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணுகிற, மறுபடியும் ஏன் நான் இது சொல்லுகிறேன்? நீங்க ஒருவேளை கேட்கலாம், இவருக்கு வேற ஒண்ணுமே வேதத்துக்கு சொல்றதுக்கு இல்லையா? ஒவ்வொரு வாரமும் நாங்க கேட்கிறோமே இந்த விஷயம், திருப்பி ஏன் சொல்லுகிறார்? நேரத்தை வீணாக்குறதுக்கான கூட நீங்க சந்தேகப்படலாம். அப்படி அல்ல விஷயம். நேரத்தை வீணாக்கி எனக்கு அந்த பிரயோஜனமும் இல்லை. எவ்வளவு சொல்லியும் அநேகர் மறுபடியுமாக ஏசப்பான்னு சொல்லும் பொழுது எனக்கு சங்கடமா இருக்கு. புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று உண்டு. நாம் பார்ப்போம், இந்த ரகசியத்துக்குள்ள அதெல்லாம் வருகிறது. விசுவாசித்து அறிக்கை பண்ணக்கூடிய விஷயம் உண்டு. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை. அப்போ இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தால் எப்படி வருகிறார்? தேவனுடைய குமாரனாக வருகிறார். ஆமென். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்து கிறிஸ்துவாகவும் இரட்சகராகவும் மாற்றினார் இல்லையா? வேதம் சொல்லுகிறது. அப்ப இயேசுவை நாம் கூப்பிடும் பொழுது, எதுக்காக நாம் இயேசுவை கூப்பிடும் பொழுது? ஸ்தோத்திரம் செய்கின்ற வேளையிலையோ, ஆராதிக்கின்ற வேளையிலையோ, நம்முடைய தேவைக்கோ, கீழே விழுக்கும் பொழுதோ, யார்கிட்ட சொல்லும் பொழுதோ, நம் வாயில என்ன வரணும்? இயேசுவே, இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவே. ஒரு பொழுதும் ஏசப்பான. ஏன் தெரியுமா? மாம்சத்தில் வந்த இயேசுவை நாம் அறிக்கை பண்ணணும். அப்ப ஏன் அறிக்கை பண்ண வேண்டும்? நாம் அதை விசுவாசிக்கிறதுனா. அப்ப எப்படி விசுவாசிக்கணும்? இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். இது எதனால் நீங்கள் புரிகிறீர்கள்? தேவாவியினால் புரிகிறீர்கள். இது யார் இப்படி இல்லாமல் அறிக்கை பண்ணுகிறார்கள்? தேவாவியில் இல்லாதவர்கள். ஆனால் அது எந்த ஆவி? அது அதிசயம் பண்ணக்கூடியதாக இருக்கலாம், திருதரம் சொல்லக்கூடியதா இருக்கலாம், என்னென்ன செய்யக்கூடியதாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அது தேவனால் வந்த ஆவி. நல்ல புரியுது உங்களுக்கு. நான் அதனால்தான் முடியை பிரிச்சு கிழிச்சு சொல்றது போல உங்களுக்கு நான் அது சொல்லி தருகிறேன். அப்ப எத்தனை லட்சம் பேர் சொல்றாங்க, அவங்க முட்டாளா? வசனத்திற்கு நான் சொல்றேன், அவங்க முட்டாள் தான். அப்ப இப்படி எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் பாட்டு எழுதுகிறார்களே, அது தவறுதான். எங்கேயாகிலும் வேதத்தில் மத்தாய் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து வெளிப்பாடு புஸ்தகம் கடைசி வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. எங்கேயாகிலும் இயேசுவை வசனத்தின்படி ஆவியானவர் தகப்பகனாக எங்கேயாவது சொல்லியிருக்கா? காட்டுங்க. எங்குமே இயேசுவே தேவன், கிறிஸ்துவும் ரட்சகமாக. அப்ப நமக்கு இயேசு யாரா இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆமென். இதனாலதான் சுத்தியில தலையில அடிக்கிற மாதிரி நான் அடிச்சு சொல்றேன். புரியுதுங்களா? இதுதான் நாம் கடைசியா பார்த்த 4ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம். போதி சிஸ்டர் பேசி தொடர்ந்து நான் பார்க்கும்போது, அதே 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறார். ஆமென். இயேசு அப்பா என்று இருக்கிறவன் அல்ல. இயேசு தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணணுமா, வாயில சொல்லணுமா? அப்ப இயேசு கிறிஸ்து தான் ஆவார். அதான் அந்த சம்பந்தம். இயேசு கிறிஸ்து ஒருபொழுதும் அப்பாய் தாத்தாய் செக்கப்பனெல்லாம் ஆவல. இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அப்படி அறிக்கை பண்ணும் பொழுது அவனில்
தேவன் நிலைத்திருக்கிறார். ஆமென். யார் நிலைத்திருக்கிறார்? நம்ம தேவன் நிலைத்திருக்கிறார். அவனும் தேவனில். அப்ப நாம் தேவனிலும் தேவன் எப்போ எப்போ தேவன் மகனை இயேசு கிறிஸ்துவை நான் ஒப்புக்கொள்வேன். அறிக்கை பண்ணும் இல்லையா? அப்ப என்ன அறிக்கை பண்ணணும்? இயேசுவே, இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரா தான் அறிக்கை இடணும். அப்ப ஒரு பிதா இல்லையா? இல்லைன்னு யாரும் சொல்லலைங்க. நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். நான் விட பாதியில் நிப்பாட்ட மாட்டேன். அது எப்படி? மறுபடியும் சொல்கிறேன், உலகத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் உண்டு. அது அதேபடி நம்மால நம்ப முடியாது. நம்புகிறதை அறிக்கை பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்க. நேரம் மாறும் பொழுது அங்க ஆள் மாறிக்கிட்டு இருப்பார். அப்படி நம்ம நம்பினாதான் முடியும். உதாரணமா ஒரு ஊர்ல ஒரு பையன் பொண்ணு இருக்குன்னு வச்சுக்குவோம். சின்ன வயசுல இருந்தே ஆடி விளையாடி வந்திருந்தாங்க. போடா வாடி போடா வாடின்னு எல்லாம் பேசி பேசி வளர்ந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும் இந்த குடும்பம், அந்த பையன் அந்த குடும்பம். இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நல்லா புரியுதுங்களா? ஆனால் கொஞ்ச நாளுக்கு பிறகு என்ன ஆச்சு? இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணாங்கன்னு வச்சுக்குவோம். இப்படா போடான்னு கூப்பிட முடியுமா? இல்ல ஒருத்தர் அடிச்சு விளையாட முடியுமா? அவங்க எப்படி பண்றாங்க, நான் அது சொல்லல. பொதுவான ஒரு வாழ்க்கையில் அது நடக்குமான்னு தான் கேள்வி. முடியாது. இப்ப என்னாச்சு? கணவன் மனைவியாச்சு. ஆள் மாறியாச்சா? மாறலையே. அதே ஆளு தானே, அதே குடும்பம், எல்லாம் அதே அப்பா அம்மா, எல்லாம் அதே பசங்க தான். ஆனா இப்போ கணவன் மனைவி என்ற உறவில் வரும் பொழுது டா போட வாடா அடிக்கிறதெல்லாம் இல்லை. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா அதே சமயத்தில் இப்போ கணவன் மனைவி தான். இல்லையா? அதுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விசுவாசிக்கணும். இவள் தான் என்னுடைய மனைவி, அவன் தான் என்னுடைய கணவன். 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விசுவாசி. இதுவரைக்கும் இருந்த வாழ்க்கையில் இனிமே ஆள் அதே தான், மாற்றம் இல்லை. அதுதான் அறிக்கையை விடணும். யாராவது கேட்டாங்கன்னா உங்க வீட்டுக்காரர் பேர் அவன் பேரா, அவன் பேர் இது யாராவது சொல்றாங்களா? அப்படி சொல்றாங்க இல்லையா? ஆனா பழகினாங்க. அப்பா அவன் இவன் எல்லாம் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் யார கேட்கறீங்க? அவன் பேரா, அவன் பேர் இது. தமிழ்நாட்டில் சில ஊர்ல நீங்க போனீங்கன்னா ஹஸ்பண்ட் பேர் புருஷன் பேருன்னு சொல்லவே மாட்டாங்க. இடையில வாடா அப்பா பேர் சொல்றாங்க. ஏன்னா பேரை சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு சில பகுதியில் தமிழ்நாட்டில் போனா. இப்போ பசங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா செய்வாங்க தெரியுமா? நீங்க வரவேலூர் கோயில் பாத்தீங்கல்ல, அந்த கோயில் கடவுள் தெரியும் இல்லையா? அதுதான் எங்க ஹஸ்பண்ட் பேர். அப்புறம் வெங்கடேஸ்வரன் கோயில் பார்த்துருந்தோன்னா ஹஸ்பண்ட் பேர் நம்ம என்ன நினைக்கணும்? வெங்கடேஷ் பேர் சொல்லவே. ஆனா கோபம் வரும்போது வேற பேர் வரும், அது வேற விஷயம். ஆனாலும் பேர் ஞானமா சாதாரண விஷயத்துல சொல்ல மாட்டார்கள். அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட். புரியுதுங்களா? இப்படி காதலிச்சு திருமணம் பண்ணாலும் சரி, பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணாலும் சரி, ஆக மொத்தம் கல்யாணம் ஆனா இந்த உறவு அப்படியே மாறுது. உலகத்துல இருக்கிற சின்ன விஷயத்தை நான் சொல்றேன், அதான் ஜஸ்ட். ஆனால் அதை விட எவ்வளோ பெரிய விஷயம் இந்த ஆவிக்குரிய விஷயம். அவர் தகப்பனாக இருந்தார், பூமியில் வந்தார். வந்தவரை வந்த விதமாக நீ புரிந்து விசுவாசித்து அறிக்கையிடணும். புரியுதுங்களா? அவர் அதுதானேன்னு சொல்லி கூப்பிட போக. இன்னும் ரொம்ப தெளிவு பேசும்போது, ஒரு காலத்துல 114 பஸ்ல ஒரு கண்டக்டர் இருந்தார் பெங்களூர்ல. சதாசிவ நகர்ல இருந்து இல்ல சேஷாதிரிபுரத்தும் சதாசிவ நகர்ல இருந்து மஜஸ்டிக் போற வண்டி, அதுல ஒரு கண்டக்டர் இருந்தார் ஒருத்தர். இப்ப உலக பிரசித்தி பெற்ற மனிதன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ரஜினிகாந்த். அப்ப ரஜினிகாந்த் கூட இருந்திருக்கலாம் அநேகர். வாடா டீ சாப்பிட்டு வரலான்னு பேசி இருக்கலாம். அவங்க இப்ப போய் மறுபடியும் வாடா டீ சாப்பிட்டு வரலான்னு சொல்ல முடியுமா? இப்ப சூப்பர் ஸ்டார் மாறிடுச்சு. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆனா தெரியும்
ஒரு காலத்துல இவர் கண்டக்டரா இருந்த ஆள். நல்லா புரியுது உங்களுக்கு? ஒரு காலத்துல கண்டக்டரா இருந்தவர், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இவர் அநேகர் இவர் கூட சண்டை போட்டிருக்கலாம், டிக்கெட் கொடுத்து சில்லறை கேட்டிருக்கலாம், எல்லாம் செஞ்சிருக்கலாம். இப்பயும் போய் அன்னைக்கு எனக்கு நீ 10 காசு தரல சில்லறை சொல்லி இப்ப கொடுன்னு கேட்க முடியுமா? தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனா தெரிந்த விஷயம் தெரிந்த வண்ணமாக சொல்ல முடியாது. எல்லா உலகத்துல இருக்கிற விஷயத்தை நீங்கள் பாருங்கள், எல்லாம் அப்படிதான் இருக்கு. தெரிந்த விஷயம்தான், ஆனா தெரிந்த வண்ணம் கூப்பிட முடியாது. என் அம்மா என்பது என் தகப்பனுடைய மனைவிதான், இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்குன்னு என் அப்பாவுக்கு மனைவி இங்க வான்னு கூப்பிட முடியுமா? தெரிஞ்ச விஷயம் தெரிந்தபடி கூப்பிட முடியாது. உலகத்துல 99% புரிந்து கொள்வது ஒன்று, நாம் விசுவாசிக்க வேண்டியது அதேதான், வித்தியாசம் இல்லை. அப்பாயின்மெண்ட் மாறுது, டைட்டில் அங்கு மாறுது. தெரிந்த விஷயம், தேவாதி தேவன் எல்லாவற்றையும் படைத்தவர், பூமியில் மனிதனாக வந்தவர், தெரிந்த விஷயம். டைட்டில் இங்க மாறியாச்சு. என்ன மாறியாச்சு? ரட்சகன், தேவனுடைய குமாரன், சிநேகிதன், சகோதரன், இப்படியெல்லாம் டைட்டில் மாறியாச்சு. அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதை விசுவாசித்து அதை அறிக்கையிட வேண்டும். ஆமென். அதுதாங்க சுவிசேஷத்தினுடைய ரகசியத்தில் இருக்கு. எவ்வளவு நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன், சந்தேகத்திலிருந்து நீங்கள் வெளியில வரும்படிக்கு. இல்லைன்னா சிலவங்க சொல்லலாம், ஐயோ நீங்க போற சர்ச்சு யெகோவா சாட்சி சர்ச்சு, அவங்க தான் சொல்லுவாங்க இயேசு தேவனுடைய குமாரன். யெகோவா சாட்சி இல்லை, யெகோவா சாட்சின்னு சொல்லுவாங்க. இயேசுவை நீங்கள் ஆராதிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அவர் சாதாரண நம்ம கூட ஒரு மனிதன் வர, யாரு? யெகோவா சாட்சி, இப்படியும் சொல்லுவாங்க. அதனால திட்டம் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். தேவாதி தேவன் மனிதனாக வந்தார், இப்போ அவர் தேவனுடைய குமாரனாக, என்னுடைய இரட்சகராக என்னிடத்தில் இருக்கின்றார். அப்பொழுது அவர் தெய்வமாக என்னிலும் நான் அவரிலும் இணைந்திருப்பேன். அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார். 1 யோவான் 15ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது, நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுக்கலாம். கீழே சொல்றார், என் வசனம் உங்களிலும் நீங்கள். வசனத்தின்படி என்னை யார் என்று புரிந்து உங்களுக்குள் என்னை வையுங்கள், நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் என்ற உறவில் நாம் இருக்கும் பொழுது அதிக கனிகளை கொடுக்க முடியும். அல்லேலூயா. இதுதான் அந்த விஷயம். அப்ப ஒரு பொழுதும் நீங்கள் அந்த மாதிரி பாட்டு பாடக்கூடாது, உங்களுடைய ஜெபத்துல அப்படி ஜெபிக்க கூடாது. ஒரு பிரசங்கத்தை அப்படி கேட்டால் அது காதல், அந்த விஷயத்தை மட்டும் நீங்க, எல்லா பிரசங்கத்தையும் சொல்லல, இப்படி வர சில விஷயங்களை மட்டும் நீங்க காதல் எடுக்க கூடாது. உங்களுடைய ஜெபத்துல ஏசப்பான்னு நீங்க சொல்ல வேண்டாம். இயேசுவே, இயேசு கிறிஸ்துவே, இரட்சகரே, தேவனுடைய குமாரா, இதெல்லாம் அவருக்கு வசனத்தில் இருக்கிறதா? நான் அல்ல, அது உங்களுக்கு ஒவ்வொரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். அப்பொழுது தேவன் நம்மில் பிரியமா இருக்கிறார். ஆமென். தேவன் அவனில் அன்பா இருக்கிறார், அவனில் இருக்கிறார். அப்போ ஏசப்பான்னு சொல்லும் போது அதிசயம் நடக்குது, அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுவும் அங்க நடக்குது அதிசயம், இல்லைன்னு சொல்ல வர. அது செய்கிறவர் அவர் அல்ல, அங்கதான் விஷயம். அப்பேற்பட்டவர்களை கண்டுதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை விட்டு தூரம் போ அக்கிரமம் கொடுமையானவனே, உன்னை நான் அறியேன். அப்ப என்ன பதில் சொல்றான்? அந்த பதில் தான் அவன் யாருன்னு புரியுது இல்லையா? ஐயோ தேவனே, உன் நாமத்துல நான் பேய ஓட்டனேன், ராரா, உன் நாமத்துல அதிசயம் செஞ்சேன், அதோ ராரா ஓடி ஆடுறாங்க எல்லாரும். உன் நாமத்துல என்னென்னமோ செஞ்சேனே. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு உன்னை தெரியவே தெரியாது. இதுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. இப்படி அநேகங்கள் நம்ம இந்த ஆங்கிள் பார்க்கும்போது இது ஒண்ணு, அதான் நான் சொல்ல வரேன். ஆமென். இப்ப நல்ல திட்டம் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 1 யோவானுடைய 5ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனம், அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே என்று உலகத்தை ஜெயிப்பவன் யார்? எவ்வளவு கிளீனா கொடுத்திருக்கு பாருங்க. எங்கேயாகிலும் இயேசுவை அப்பா என்று விசுவாசிக்கிறவன் எங்கேயாவது பாருங்க, பைபிள் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க.
காட்டுங்க, நான் நம்புறேன். அன்னையில இருந்து நான் என் பிரசங்கத்தை நான் மாத்துறேன். அந்த செகண்ட்ல இருந்து இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று 5ல நம்ம பார்த்தோம், அறிக்கையிடணும். 15ல பார்க்கிறோம் இயேசுவை இல்ல 4:15 பார்த்தோம் அறிக்கையிடுங்க. 1:5 5ல பார்க்கிறோம் குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். நீ அப்பா என்ற சிந்தனை உனக்கு வேண்டாம், நீ அதை விசுவாசிக்க வேண்டும். அங்க நீ இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். மறுபடியும் நான் அந்த சத்துக்குள்ள வரேன். உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் தேவன் நமக்குள் வாசம் செய்ய வேண்டும் இல்லையா? நான் உங்களிலும் நீங்கள் எங்களிலும் நிறத்திருந்தால் அதிக கனி கொடுக்கிறது உலகத்தை ஜெயிக்கிறது. ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் இருக்கா பாருங்க. அப்ப இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று எவன் விசுவாசிக்கிறானோ, 4:15 எவன் அறிக்கை எடுக்கிறானோ, 5:5 எவன் விசுவாசிக்கிறானோ, ஏன் விசுவாசிப்பதை அறிக்கையிட வேண்டும். எவன் விசுவாசிக்கிறானோ அவன் இந்த உலகத்தை ஜெயித்தான். அப்ப ஏன் உலகம் ஜெயிக்க முடியல? நீ இன்னும் அந்த உண்மையான அந்த சத்தான விஷயத்துக்குள் கடந்து வரவில்லை. இயேசுவே இயேசு என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறார். ஆனா இயேசு யார் என்று திடமான ஒரு கல்லான ஒரு விசுவாசம் நமக்குள். அதான் உலகத்தை ஜெயிக்க முடியும். உலகத்தை ஜெயிக்கிற கீ எங்க இருக்கு? தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்க. வெறும் விசுவாசம் மட்டும் பார்த்தாது, அது அறிக்கை வாழ்க்கை மாறும், வாழ்க்கையும் மாற்றணும். இது ரெண்டும் செஞ்சாலும் பார்த்தாது. ஜெபங்களிலும் வாழ்க்கையில் எல்லாம் இதனுடைய ஆதாரமான இதை அஸ்திவாரமாக்கி கொண்டிருக்கின்ற வாழ்க்கை நம் வாழ இந்த உலகம் நம் கால் கீழாம் நாம் ஜெயிக்க முடியும். ஆமென். உலகத்தை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே அதான் சொல்லுவேன், வேற ஒன்றும் அல்ல. உலகத்தை பார்த்து பயப்பட வேண்டாம்னு சொன்னார். இனிமே நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம் உலகம், அப்படியே இல்லை நான் சொல்றேன். உலகத்தில் வாழ்கிற உலகத்தோட சட்ட திட்டங்கள் உண்டு. நான் சொல்லுகிறது ஒரு வாழ்க்கை பத்தில பயம் இருக்கணும், அது வேண்டாம். அந்த வாழ்க்கையை நாம் அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்தாச்சு. ரட்சிப்புக்குள் அவர் பார்க்கிறார். எவர்? தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அதை நமக்காக பார்க்கிறார். நாம் அவருக்காக ஜனங்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து செயல்பட்டாலே போதும். அதான் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் பார்த்து தரவனுக்கு என்ன வேணுமோ அதான் அதுக்கு அர்த்தம். அவர் பார்த்து தருகின்ற விஷயம் நேர்த்தியானது, அதில் கொஞ்சம் கூட குறைவு இருக்காது. நாம் தேடி எடுக்கிறதுல குறைவு இல்லையா? அதே போலதான் விஷயம். நாம் பார்க்கும்போது அநேகர் சொல்லுவார்கள், இயேசு நாமக்காரர்கள் சொல்லுகிறார்கள், திருத்தம் என்பது இல்லை, இது பொய்யான போதகம். திருத்தம் என்று சொல்வது ஜாதிகளுக்குள்ள இந்து ஜனங்கள் சொல்லுகிறார்கள், ஆக்க காக்க ஆக்க காக்க கொல்ல அழிக்க இப்படிலாம் சொல்றாங்க. அதுக்கு பேர் வைக்கிறாங்க ஜெனரேட்டர், ஆபரேட்டர், டிஸ்ட்ராயர். காடுக்கு ஃபுல் ஃபார்ம் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? ஜெனரேட்டர், ஆபரேட்டர், டிஸ்ட்ராயர், ஆக்க காக்க அழிக்க, ஜிஓடி காட். இதே போல கிறிஸ்துவர்களும் ட்ரினிட்டின்னு சொல்லுகிறார், அது பொய். யார் சொல்றது? யெகோவா சாட்சிக்காரர்களும் இயேசு நாமக்காரர்களும் சொல்லுகிறார். இல்ல ட்ரினிட்டின்னு ஒரு வார்த்தை இதை காட்டு, திருத்தம் என்ற வார்த்தை பைபிள்ல காட்டு, நாங்க அதை நம்புறோம். நான் கேட்கிறேன், ஏசப்பான்னு ஒரு வார்த்தை இதுல காட்டு, நான் நம்புறேன். இல்ல இயேசுவை அப்பா என்று நீ நம்புன்னு ஒரு வார்த்தை காட்டு, நான் காட்டுறேன். இல்ல இயேசு அப்பாவாக இருக்கான்னு ஒரு வார்த்தை நீ காட்டப்பா, நான் நம்புறேன். அப்ப அது காட்ட முடியலன்னா இது ஏன் காட்டணும்? ஆனது இங்க காட்டி இருக்கு. ட்ரினிட்டின்ற வார்த்தைக்கு அர்த்தமே மூன்று ஒன்றாக இருக்கு. 3 in unity called Trinity. மூன்று ஒன்றா இருக்கிறது ட்ரினிட்டி. மூன்று ஒன்றா இருக்கின்ற தத்துவமா இருக்கிறதுனால தான் அது திரித்துவம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தையில் அதனுடைய அர்த்தம் இருக்கு. வசனத்துல திட்டங்களை கொடுத்திருக்கு. நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 5 பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர்,
பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றா இருக்கிறார்கள். ஆமென். பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் எத்தனை பேர்? அதுக்குன்னு மூணா? இங்க ஒருத்தனா? மூன்று தன்மையில் இருக்கிறார்கள். மூன்றும் ஒன்றா இருக்கு. மூன்றும் ஒன்று என்றால் ஒன்று மூன்றா இருக்கு. மூன்று ஒன்றா. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் திரித்துவ தேவன், ட்ரையூன் காட் என்று சொல்லப்பட்டிருக்கு. மூன்று தத்துவங்களில், மூன்று தன்மையில் ஒன்றாக இருக்கின்ற தேவர்கள் அல்ல, இருக்கின்ற தேவன். பன்மையில சொல்லல, அது தனிமையில சொல்லப்பட்டிருக்கு. சிங்குலர்ல சொல்லியிருக்கு, ப்ளூரல்ல சொல்லப்படவில்லை. அதுதான் இன்னொரு ரகசியத்தை நாம் பார்க்க போனோம். அப்ப ட்ரினிட்டியில வாதிக்கிறார்களே, வாதம் பண்ணி போய் போதகம் பண்ணுகிறார்களே, இந்த வசனத்துல எவ்வளவு திட்டமா சொல்லிருக்கு. 3 in unity, மூன்று பேர். அந்த மூன்றும் யூனிட்டியா இருக்கிறாங்க, ஒன்றா இருக்கிறாங்க. சோ அதனால் நாம் சொல்லுவோம், நம் தேவன் திரித்துவ ட்ரினிட்டி காட். அதுக்கு ஜெபம் பண்ணும்போது திரித்துவ தேவன் யாரும் ஜெபம் பண்றாங்களா? இல்ல. ட்ரினிட்டி யாரும் சொல்றாங்களா பாட்டு ஜெபத்துல? இல்ல. அது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதான் சொன்னேன், புரிந்து கொள்வதற்கு நான் வருகிறேன். முன்ன நாம் பார்த்தோம், விசுவாசிக்க வேண்டியது. விசுவாசித்ததை அறிக்கை பண்ண வேண்டும். இங்கே புரிந்து கொள்ள வேண்டும், நம் தேவன். புரியுதுங்களா? புரிந்து கொள்ளும் போது என்ன புரிகிறது? அவர் மூன்று ஒன்றாகும், ஒன்று மூன்று போல இருக்கின்ற வெறும் பரலோகத்தில் மாத்திரம் அல்ல. அது 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பூலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் மூன்று. அங்கு இடுகிறவர்கள், ஒரு வஸ்து பத்தி சொல்றாங்க. இடுகிறவைகள் மூன்று. பிதா, மூன்று. ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே இம்மூன்றும் ஒருமனப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆவி, ஜலம், இரத்தம். பரலோகத்தில் பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி. இங்க அதே பரிசுத்தாவி பூமியில. ஜலம், வார்த்தை, இயேசு கிறிஸ்து. இரத்தம், ரட்சிப்பு. ஒருவனுக்கு வேண்டியது, ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், ஒரு மனுஷன் மனுஷியாக பூமியில பறக்கிறதுக்கு வேண்டியது இது. பரலோகத்தில் போக வேண்டும் என்றால் தேவன் யாருன்னு தெரிந்து கொள்ள வேண்டியது அது. நான் போய் தேற்றவாளனை அனுப்புகிறேன், அவர் வந்து நான் சொன்னவைகள் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பாவம், நீதி, நியாய தீர்ப்பை பத்தி உங்களுக்கு அவர் எடுத்து சொல்லுவார். ஆவியானவர் நான் சொன்னவைகள் நினைப்ப, நான் யார் என்று உங்களுக்கு அவர் சொல்லும் பொழுது தண்ணி அங்க வருது. நல்லா புரியுதா உங்களுக்கு? அங்கு தண்ணி வருது. ஏனென்றால் இயேசு சொல்லியிருக்கிறார், ஆவியானவர் ஒருவரிடத்தில் இல்லாவிட்டார் நான் யார் என்றும் என்னை அனுப்பவனவர் யார் என்றும் அவனால் புரிந்து கொள்ள முடியாது. புரிய வைக்கிறவரே ஆவி. அதனால்தான் பூமியில் ஆவி, அப்புறம் யார்? தண்ணீர். அது வார்த்தை, வார்த்தையா இருக்கின்ற இயேசு கிறிஸ்து. இதை யார் என்று புரிந்து நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கு ரத்தம் கிரியை செய்கிறது. ஆமென். ரத்தத்தின் மூலம் உனக்கு ரட்சிப்பு உண்டாகுது. அப்ப பூமியில என்ன வேணும்? பரிசுத்த ஆவியும் வேணும், வார்த்தையும் வேணும், ரட்சிப்பும் வேணும். இது மூணு கிடைச்சால் பரலோகம் நீ போக முடியும். ஆமென். சொந்த நோவு, இடுப்பு நோவு அல்ல உனக்கு சரியாகிறது. இடுப்பு நோவு சரியான என்ன, சரியாகிட்டா என்ன பரலோகம் போக முடியுமா? உன்னால பரலோகம் போக வேண்டும் என்றார் இந்த தேவன் யார் என்று நீ புரிகின்ற விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். பூமியில் அவர் வார்த்தையாகவும் ஆவியானவராகவும் ரட்சிப்பு கொடுக்கக்கூடிய இரத்தமாகவும் ஒரு கணவன் நாம் சொல்கிறோம். ஆண்டவர் ஒரு விசை மறுபடியும் இரத்தத்தால் கழுவு இருந்ததால கழுவ முடியும், இல்லைன்னா எப்படி கழுவ முடியும்? அதன் விசுவாசத்தால் பூமியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். பரலோகத்தில் பிதா, வார்த்தை, பரிசுத்த. பூமியில் ஆவி, வார்த்தை, இல்ல ஜலம், இல்ல இயேசு கிறிஸ்து, இல்ல ரத்தம். இங்க என்ன இருக்கு? ட்ரினிட்டி. இங்க மூணு ஒன்றா இருக்கு. ட்ரினிட்டின்றது கடவுள் இல்ல, கடவுள் தன்மை, ட்ரினிட்டி காட். இங்க ட்ரினிட்டி இருக்கு, மூன்று ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு ட்ரினிட்டி இருக்கு. நேரம் இல்லாதனால் நாம் அதை வருகின்ற வாரம் பார்ப்போம்.